வணக்கம். பொதுவாக ஒரு ஜாதகரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா நவாம்சத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ராசி கட்டம் சொல்கிற மாதிரி நவாம்சத்தை திருமண கட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஜாதகருடைய திருமண வாழ்க்கை பற்றி சொல்லுகின்ற இடம்தான் நவாம்சம். அப்போ நவாம்சம் எப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, நவாம்சத்தில் பல கிரகங்கள் நவாம்ச லக்னத்தையோ அல்லது பல கிரகங்கள் நவாம்ச லக்னாதிபதியோ பார்த்தா அவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நவாம்ச லக்னமும் நவாம்ச லக்னாதிபதியும் வர்க்கோத்தமமாக இருந்தாலும், வர்க்கோத்தமன்னா ராசியிலையும் ஒரே இடம் நவாம்சத்திலையும் ஒரே இடத்துல இருக்குமே, ஆனால் அது வர்க்கோத்தமம். அப்போ நவாம்ச லக்னமும் நவாம்ச லக்னாதிபதியும் வர்க்கோத்தமமாக இருந்தால் மிக மகிழ்ச்சியான திருமணம். அதே மாதிரி நவாம்சத்துக்கு 7வது வீட்டில் சுக்கிர பகவான், திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற சுக்கிர பகவான் இருப்பாரே ஆனால் அவங்களோட வாழ்க்கை பெரிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்காது. அதே நேரத்தில் நவாம்சத்தில் சுக்கிரன் பலமாக ஆட்சி உச்சமாகவோ அல்லது நட்பு வீடுகள்லேயோ குரு பார்வையோடோ இருக்குமே ஆனால் அந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நவாம்சத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ 6, 8, 12 அதிபதிகளுடன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டால் அவங்களோட வாழ்க்கை திருமண வாழ்க்கை கொஞ்சம் குழப்பமாகவும் ஏற்ற இறக்கமாகவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நவாம்ச லக்னம் நவாம்ச லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது சுப கர்த்தாரி யோகம் பெற்றிருந்தாலோ அவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சுப கர்த்தாரின்னா நவாம்ச லக்னத்துக்கும் நவாம்ச லக்னாதிபதிக்கும் 2 பக்கமும் சுப கிரகங்கள் இருக்கிறது தான் சுப கர்த்தாரி யோகம்னு சொல்லுவாங்க. ஆகவே நவாம்சத்தை வச்சு ஒரு ஜாதகருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி சொல்லிடலாம்.